பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நோட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. பர்டிகுலராக டெக்ஸ்ட் புக்லேருந்து எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட். இதில் ஒரு 9 பாயிண்ட்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். எப்போதுமே இப்போ இந்த ஒரு எஸ்எம்எஸ்ஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு ஒரு ஷார்ட்டாக ஒரு 2 லைன் 3 லைன் அப்படின்னா உடனே அது நம்ம ஓகே பண்ணிடுறோம், டக்குன்னு பார்த்துடுறோம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறப்போ. அதுவே ஒரு பேராகிராஃபாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நிறைய லைன் இப்படி போயிட்டே இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கப்போ நமக்கே போரிங்காக இருக்கும். அது ஒரு கதை ரூபத்தில் இருந்ததுன்னா ப்ராபப்ளி அந்த கேரக்டர்ஸ் ஃபெமிலியரஸாக இருந்ததுன்னா நம்ம கடகடன்னு போயிடும். ஆனால் அது ஒரு டெக்ஸ்ட் புக்கு, சயின்ஸு நமக்கு சம்மந்தப்படாமல் இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இதுவே நமக்கு ஏற்கனவே ஃபெமிலியரான ஒரு மேட்டர்னா சரசரன்னு போகும் இல்லையா? இதை பேக்ரவுண்டாக வச்சுட்டு நம்ம போவோம். இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, ஒரு சாப்டரை நம்ம படிக்கணும் அப்படின்னா அதில் ப்ரீவியூ பண்ணணும். அதாவது அந்த சாப்டரை பற்றி ஒரு ஜஸ்ட்டு எல்லாமே பார்த்துட முடியாது இல்லையா? ஸோ ப்ரீவியூ த சாப்டர், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோ. ஸோ ப்ரீவியூ த சாப்டர், எப்போதுமே சாப்டரை ப்ரீவியூ பண்ணணும். அது என்ன சாப்டரை ப்ரீவியூ பண்ணணும் அப்படின்னா கவனிச்சுக்குமா கொஞ்சம். ப்ரீவியூ பண்ணுறது அப்படின்னா என்ன, அதாவது ஸ்கிம் பண்ணணும். ஸ்கிம் பண்ணுறதுன்னா நான் மேலோட்டமாக பார்க்குறது. மேலோட்டமாக இதெல்லாம் பார்க்கலாம். அதாவது இந்த ஹெட்டிங்ஸ் பார்க்கலாம்ல, என்னென்னலாம் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க அது பார்க்கலாமா? ஸோ ஹெட்டிங்ஸு, அதுக்கப்புறம் அதோட சப் ஹெட்டிங்ஸு. நான் அதை பேஸ் பண்ணி தான் என்ன சொல்லியிருக்கேன், டாபிக் ட்ரீ போடுங்கன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா உனக்கு? ஸோ சப் ஹெட்டிங்ஸ் எல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் அதில் என்னென்னலாம் டயக்ராம் கொடுத்துருக்கான், இதெல்லாம் ஒரு மேலெழுந்த வரியாக பார்க்குறது தானே. ஸோ டயக்ராம்ஸு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தட் இஸ் ஃபைனலாக சம்மரின்னு கொடுத்துருந்தானா, சம்மரி லாஸ்ட் பேராகிராஃபில் சம்மரி இல்லையா, அது போயிடணும். எப்போதுமே ஒரு டெக்ஸ்ட்டு, ஒரு புக்கு இல்லாட்டினா ஒரு சாப்டர் ஆரம்பிக்கிறாங்கன்னா அதில் இன்ட்ரோ பாட்டு, அதில் எல்லாமே சேர்ந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கான்செப்ட்ஸ் எல்லாம் போகும். அதுக்கப்புறம் என்ன, ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணுறப்ப சம்மரியில் போய் முடிப்பாங்க. புரியுதா? இப்போ இந்த சாப்டரை பற்றி தெரியணுன்னா இந்த இன்ட்ரோவும் இந்த சம்மரியும் பார்த்துட்டாலே தெரிஞ்சிடும். இடையில என்னென்ன டயக்ராம்ன்றது இருந்தால் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த ஹெட்டிங்ஸை சப் ஹெட்டிங்ஸை நீ பார்த்தாலே புரிஞ்சிடும். சரி சார், இதை பார்த்துட்டு நான் என்ன பண்ணுறது, இந்த ப்ரீவியூ பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீ என்ன பண்ணணும்னா டாபிக் ட்ரீ போடணும். இது புரிஞ்சுதா? இது நீங்களே பண்ணணும். அது இந்த டாபிக் ட்ரீ அப்படிங்கிறது என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3வது சாப்டர் அப்படின்னு வச்சுக்கோ, சாப்டர் நம்பர் 3 போடுறப்ப அவங்க புக்கே கொடுத்துருப்பாங்க. என்னென்னா 3.1 சாப்டர், அந்த இடத்துல ஒரு இன்ட்ரோவோ ஏதோ கொடுத்துருப்பான். அப்புறம் 3.2, அப்புறம் 3.3. அந்த 3.3லேயே சப்டாபிக்ஸ் இருக்கும். அது வரப்போ என்ன பண்ணுவாங்க, 3.3.1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, 3.3.2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 3.4க்கு வந்துடுவாங்க. புரியுது? அது அப்போது நாம் இந்த 3.1, 3.2, 3.3, அதாவது சாப்டர் நம்பர் 3ல் ஃபஸ்ட்டு நாம் எடுத்து எழுதுகிறப்ப என்ன பண்ணணும், நமக்கு சாப்டர் நம்பர்லாம் தேவையில்லை, சாப்டர் தான் முக்கியம். அது எந்த சாப்டராக இருந்தால் நம்ம அந்த சாப்டர் முக்கியம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டாபிக், இதுதான் சாப்டர். இந்த சாப்டரில் என்ன டாபிக் இருக்குது, டாபிக் 1. இப்போ புரியுதா? அந்த டாபிக் 1 போட்டுடணும். அடுத்தது டாபிக் 2, அடுத்தது டாபிக் 3. அந்த டாப்பிக்கில் தான் சப் டாப்பிக்காக இது போட்டிருக்கோம். அப்போ நம்ம எப்படி போடணும், 1.3.1. தேர்டு டாப்பிக்கில் சப் டாபிக் எஸ்டின்னு என்ன, சப் டாபிக். 3.2 சப் டாபிக். இப்போ நான் போடுறது புரியுதா? இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு வந்துட்டா இது எதுக்கு சார் போடணும், இதுதான் நம்ம டாபிக் ட்ரீ அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். இது கண்டிப்பாக போட்டான், வித் நம்பரோடு போட்டான். அது நீ போடுறப்ப இந்த மாதிரி போட்டுக்கலாம். அந்த அவங்க போட்ட சாப்டர் நம்பர்லாம் கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்கும். நம்ம இதை பேஸ் பண்ணி போட்டோம்னா இதுதான் நீ டிரைவ் பண்ண வேண்டியது. அப்போது 4வது டாப்பிக்கில் சப் டாபிக் ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ டாபிக் 4. 5வது டாப்பிக்கில் அஸ்யூமிங் தட் அதில் ஒரு 3 சப் டாபிக் இருக்குது அப்படின்னா அது டாபிக் 5ல் சப் டாபிக் எப்படி பண்ணுற, 5.1 சப் டாபிக், 5.2 சப் டாபிக், 5.3 சப் டாபிக். புரியுதா? இது முடிச்சிட்டின்னா இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது இந்த சாப்டர் எடுக்கிறப்போ ப்ராபப்ளி 6 டாபிக் இருக்குன்னு வச்சுக்கேன்.
அப்போனா 6 டாபிக் இருக்குது. இதை தான் நான் என்ன சொல்லுவேன், சும்மா ஜாலியாக, அதாவது இந்த ஃபெமிலியாரிட்டி தான், வேறு ஒன்றுமே இல்லை. நாம் ஒரு கண்டென்ட் எடுத்தோம்னா அதில் என்னென்ன டாபிக்ஸுன்றதை மனப்பாடமாக சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம அதில் கவனம் செலுத்துறதே கிடையாது. இடையில உள்ளே பூந்துக்கிட்டு வெளியில் வர முடியாமல் தவிச்சிட்டு இருப்போம். அப்போ நம்ம ஒரு டாபிக், இப்போ கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் எத்தனை டாபிக் இருக்குது, இது கம்ப்ளீட்டாக நமக்கு தெரியணும். அப்படியே அச்சு வச்ச மாதிரி சொல்லணும். முதலாவது டாப்பிக்கே திருப்பி சொல்ல தெரியணும். 100% முதல்ல அதில் ஸ்கோர் வாங்க. ஒன்றுமே இல்லை. இப்போ சப் டாபிக், இப்போது ஏதாவது ஒரு டாபிக் உங்களுக்கு கூட நீ தான் வச்சுருக்கேன், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஏதோ ஒன்று கொடுத்துருப்பேன் உண்டா. இதையே நான் என்ன சொல்கிறேன், அப்படியே நிமுனையக்க போடுங்க. நமக்கு மெமரிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. இதில் என்ன கண்டென்ட் இருக்குது, ஏது கண்டென்ட் இருக்குன்றது நம்ம பார்க்க வேண்டாமா, அது சொல்லணும் இல்லை இல்லையா. இப்போ பேரண்ட்டோ இல்லாட்டினா நீயோ இல்லாட்டினாக்கா ஆஸ் அ டீச்சராக நீ பிற்காலத்தில் வர அப்படின்னா நம்ம சொல்லணும்ல, தாராளமாக சொல்லணும்ல. இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டிக்கு நான் சப் டாபிக்ஸை குறித்து கொடுத்துருக்கேன். இதில் என்னென்னா டாபிக் 3, அதாவது 3rd லெசன் அப்படிங்கிறதுனால அவன் 3.1 போட்டிருக்கான். நீ என்ன பண்ணுற, 1, 2ன்னே போட்டுக்கோ. இன்ட்ரோ எல்லாத்துலேயும் இருக்கும். அதோடு அடுத்தது எலக்ட்ரிக் கரண்ட், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் கண்டக்டர், ஓம்ஸ் லா, ட்ரிஃப்ட் ஆஃப் எலக்ட்ரான், லிமிடேஷன்ஸ், ரெசிஸ்டிவிட்டி. தென் 8வது டாப்பிக்காக டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி, அப்புறம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் பவர். 10வது டாப்பிக்கு காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ். 11வது டாப்பிக்கு செல்ஸு. 12வது டாப்பிக்கு செல்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல். 13வது டாப்பிக்கு கிர்காஃப்ஸ் ரூல். அதுக்கப்புறம் தான் ப்ராக்டிக்கல். அப்போது இதில் இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டை அதை விட்டுரு. அப்போது இன்ட்ரோடக்ஷனை தவிர, இந்த ப்ராப்ளம் எக்ஸாம்பிள்ஸை தவிர, அப்போ நமக்கு எவ்வளோ இருக்குது, 12 சப்டாபிக்ஸ் இருக்குது இந்த டாப்பிக்கில். இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற டாப்பிக்கில் நமக்கு எத்தனை இருக்குது, 12. இந்த 12ஐயும் திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ண கற்றுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது ஃபெமிலியாரிட்டி இல்லை, அதுதான் நமக்கு வேணும். யூ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், இப்போ எலக்ட்ரிசிட்டியில் உனக்கு எவ்வளோ ஞாபகப்படுத்த முடியுது. அதை நம்ம குறிப்பாக அதை பயங்கரமாக அதை பைஹார்ட் பண்ணி தான் ஆகணும். அது சார் இது கேள்வி கேட்பாங்களா, என்னென்ன டாபிக் இருக்குது, கேட்க மாட்டாங்கன்றது தெரியும். ஆனால் சொல்ல தெரியுதே. நீ அதில் நினச்சி பாரு, இத்தனை டாபிக் இருக்குது. இப்போது எத்தனை பேருக்கு திருக்குறள் இத்தனை அதிகாரம் இருக்குன்னு தெரியும்? எத்தனை அதிகாரம் இருக்குது திருக்குறள்? எத்தனை அதிகாரம் இருக்குது? ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் எத்தனை குறள் இருக்கும்? டோட்டலாக எத்தனை? 1300? என்னது அது? 133 அதிகாரம் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் 10 குறள் இருக்குது. அப்போ 1330 வந்துடுச்சா? நம்ம அது திருக்குறள் பற்றி கொஞ்சமாவது ஒரு பேசிக்கான ஒரு இதுவாவது தெரிஞ்சு வச்சுருக்கணும் இல்லை. திருக்குறள்னாக்கா இது தெரிஞ்சு வச்சுருக்கணும் இல்லை. அந்த மாதிரி இப்போ கெமிஸ்ட்ரி 3 பிரான்ச்சாக பிரிச்சிருக்கான் உங்களுக்கு. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அதுவாவது தெரிஞ்சிருக்கணும் இல்லை. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு படித்தவன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நம்மளுடைய டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸை அப்படியே திருப்பி சொல்ல தெரியும். நீ ஃபிசிக்ஸில் சென்டம்னா நீ டாப்பிக்லேயே மனப்பாடம் பண்ணவே முடியலையே, அப்புறம் எப்படி சென்டம் வரும்? கரதலையே அப்படியே அந்த சாப்டரை சொல்ல தெரியணும். இப்போ புரியுதா? அதை எப்படி சார் இதை மனப்பாடம் பண்ணுறது தான் நமக்கு பெரிய சிக்கல். அதை என்ன பண்ணணும்? அதை எத்தனை நாளைக்கு தான் சொல்லிட்டு இருப்ப? அதை அப்படியே இப்போ நம்ம 12 நம்பர் பெருசாக இருக்குது. இதை ஈஸியாக ரீப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ நான் சொல்கிறதா இதுக்கு தான் இந்த நிமோனிக் டெக்னிக் நல்லதுன்னு சொன்னேன். அப்படியே சொல்லணும். இப்போ நீ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாரு, உங்கள் ஃபிசிக்ஸ் டீச்சர் வராங்க, கரண்ட் எலக்ட்ரிசிட்டின்றியே அதில் எத்தனை டாபிக் இருக்குன்னு தெரியுமா? நீ நம்பரை முதல்ல சொல்ல அவங்கள மெர்சல் ஆகிடுவாங்க. மேடம் 12 டாபிக் இருக்குது. நீ ஜஸ்ட்டு பேசி பாரு, 12 டாபிக் இருக்குது மேடம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில். அப்போ எவ்வளோ அக்குரேட்டாக நீ இருக்கன்னு அர்த்தம். இதே புத்தி தான் பிற்காலத்தில் நீ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கன்னா, உன் டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக நீ இருக்கனாக்கா, உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்றதை சும்மா ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கணும். அதுதான் டேட்டா. கரெக்டாக? இன்றைக்கி அதாவது அந்த காலத்தில் படித்தவங்க படிக்காதவங்கன்ற ஒரு பிரிவினர் இருந்தாங்க. இப்போ கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, இப்போ எல்லாருக்குமே எல்லாம் தெரியுது. ஆனால் சிக்கல் என்னென்னா, எவன் ஃபிங்கர் டிப்ஸில் டேட்டா வச்சுருக்கான். இப்போ சொல்கிறப்பே டேட்டா சயின்டிஸ்ட்டுன்னு தானே சொல்கிறாங்க. அந்த டேட்டாவை வச்சுட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறவன் நிறைய பேர் இருக்கான்ல, கன்ஃபியூஸ் ஆகிக்கிறவன் நிறைய பேர் இருக்கானே. அப்படின்னா நீனு இந்த டேட்டாவில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எனக்கு வேணுங்கிற டேட்டாவில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். இப்போ என்னோட டாபிக் என்ன? கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. அந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில்
எத்தனை டாபிக் இருக்குது? 12 டாபிக் இருக்குது. அப்போ நீ என்ன பண்ணலாம்? எலக்ட்ரிக் கரண்ட்டு. ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டு, அப்புறம் அதோட கண்டக்டர். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் இருக்குது, கண்டக்டர் இருக்குது, ஓம்ஸ் லா இருக்குது. அப்போ அதை எதெல்லாம் ஷார்ட் ஃபார்மில் போட முடியுன்றதை பார்த்துக்கோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஈசி, அடுத்தது என்ன? இசிசி, எலக்ட்ரிக் கரண்ட் இன் கண்டக்டரை பற்றி பேசுகிறான் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்? நான் அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டில் 12 பார்த்தோம் இல்லையா, அதை அப்படியே என்ன பண்ணிட்டேன்? ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை பற்றி பேசுகிறேன், அடுத்தது கண்டக்டரை பற்றி பேசுகிறேன். ஸோ அதே எலக்ட்ரிக் கரண்ட்டாக கண்டக்டரை பற்றி பேசுகிறேன். ஸோ கண்டக்டர் அப்படின்றது பேசுகிறேன். அடுத்தது ஓம்ஸ் லா பற்றி, அடுத்தது ரெசிஸ்டிவிட்டியை பற்றி, அடுத்தது பவரை பற்றி, அடுத்தது ரெசிஸ்டன்ஸை பற்றி, நெக்ஸ்ட்டு இது என்னது? செல்லை பற்றி. செல்லுனா வோல்டேஜ் இதெல்லாம் வந்துடும். ஸோ 7. அடுத்தது என்ன? கிர்காஃப் லா, அதுதான் முக்கியமானது. அதோட முடிஞ்சுக்குது. அதுக்கப்புறம் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் எல்லாம் வருது, அதோட அப்ளிகேஷனாக வேணும் இருக்குல்ல உங்களுக்கு சிலபஸில். ஸோ இப்போ வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் இது முக்கியம். அதுக்கப்புறம் இது இருக்கா? மீட்டர் பிரிட்ஜ் இல்லை, அதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த 9 டாபிக். ஸோ 12 நான் 9 ஆக்கிட்டேன்னா புரியுதா? இதை திருப்பி நம்ம சொல்ல தெரியணும். என்ன பண்ணலாம்? கரண்ட்டை பற்றி, அந்த டாப்பிக்கே கரண்ட்டை பற்றி தானே, நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையே. ஸோ அப்போ கரண்ட்டை பற்றி நான் ஒன்று பேசுகிறேன். அடுத்தது ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லா. ஸோ கரண்ட்டு கண்டக்டர் ரெண்டும் இங்கே வந்துடுது. ஸோ C2 நீ ஞாபகம் வச்சுக்க, ஒன்று கரண்ட்டை பற்றி பேசணும், அப்புறம் கண்டக்டரை பற்றி பேசணும். ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லாவில் அதோடைய சப் பாயிண்ட்லாம் கூட நமக்கு தேவையில்லை, லிமிடேஷன்ஸ். அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் பற்றி பேசுகிறேன். ரெசிஸ்டன்ஸ் சம்மந்தமாக பேசுகிறேன். ரெசிஸ்டன்ஸ் உனக்கு சிம்பிள் ஏற்கனவே தெரியும். ஸோ ரெசிஸ்டிவிட்டினாலே நம்ம என்ன பண்ணுவோம்? ரோன்னு தான் போடுவோம். ஸோ ரோ வந்து இப்படி போடுவோம், புரியுதா? ரோ ரெசிஸ்டிவிட்டி. இது வந்து பவர். அடுத்தது இது ரெசிஸ்டன்ஸு. அதுக்கப்புறம் என்ன? செல் இஎம்எஃப், அது ஈன்னு வச்சுக்கோ, செல் இஎம்எஃப் பற்றி. அடுத்தது கிர்காஃப் லா பற்றி பேச போகிற. கிர்காஃப் லா பேஸ் பண்ணி இப்போ பாரு எத்தனை ஆச்சு இது? இதில் 2 பாயிண்ட் வந்துருச்சு. 3, 4, 5, 6, 7, 8, 9. நீ நல்லா நினச்சி பாரு, 12 டாபிக்ஸை நான் 9 டாப்பிக்கை மாற்றி விட்டேன். இந்த 9 டாப்பிக்கை நான் ஒரு வார்த்தையில் கொண்டு வந்துட்டேன். இப்போ புரியுதா? இப்போ இந்த ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி தானே. அதுக்கப்புறம் மைண்டு அப்படியே பிரில்லியண்ட்டாக பில்டப் பண்ணும். அப்போ இது உனக்கு தகுந்த மாதிரி இது என்னது? கோரு பர் EKW. நீ உனக்கு இதில் எப்படி போட்டால் உனக்கு ஃபெமிலியர் ஆகும்னு பார்த்துக்கேன். இப்போ இது வந்து ரோ தெரியும். ஸோ கோரோ PR நம்ம ஒரு நிமோனிக் டெவலப் பண்ணலாம். ஏதோ ஒரு அது மீனிங் இருக்கோ மீனிங் இல்லையோ, ஆனால் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. கோரோ PR போட்டுக்கேன், ஒன்றும் தப்பு இல்லையா? ஸோ ரோ PR இது ஒரு கேப்ஷனாக வச்சுக்கிட்டேன். அப்புறமேட்டு நான் EKW சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குல்ல, EKW இல்லையா? இப்போ பாரு, உன்னுடைய அந்த நிமோனிக்ஸில் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்ன பண்ணியிருக்கேன்? கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் முக்கியமான கண்டென்ட்டு 9 இருக்குது. முடிச்சிட்டோமா? இதுதான் நிமோனிக் டெக்னிக், மெமரி பண்ணக்கூடிய டெக்னிக். எப்படி சொல்லலாம்? கோரோ PR EKW யார் வேணால் சொல்லு. கோரோ PR அதை பற்றி கவலை இல்லை, முதல்ல இதை முடி. எதை? அது ஆர்டராக தான் வரணும்லாம் அவசியம் இல்லை, உனக்கு தகுந்த மாதிரி கொண்டு வரலாம். வச்சுக்கலாம். காப்பர் COPRன்னு வச்சுக்கிறியா? காப்ரோ அப்படி வச்சுக்க, நோ ப்ராப்ளம். COPR ரோன்னு வச்சுக்கோ. ஸோ காப்பர் ரோ, அது ரோ காப்ரோ அப்படின்னு வச்சுக்க. இது ரொம்ப இன்னும் ஈஸியாக பண்ணிட்டேன் நீ. ரோ, இது ரோ மறக்கக்கூடாது வாழ்க்கையில். ஏன்னா Pன்றது என்னது? பவர். Rன்றது ரெசிஸ்டன்ஸ். ரோன்றது உனக்கு பிரில்லியண்ட்டாக அது ஒர்க் ரிலேட் பண்ணிவிடும். மெமரியை நீ வந்து பிரெயினை பழக்கி விடு, ஆட்டோமேட்டிக்காக அது அதாவது நம்ம கம்ப்யூட்டரை விட செம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம பிரெயின் ஒர்க் பண்ணும். நீங்கள் நம்மளே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறோம், அது விடுங்க. ஸோ இது வந்து இப்போது நமக்கு தெரிஞ்சு போச்சா? கோப்ரோ என்னது? கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஞாபகம் வந்துடணும். கோப்ரோ சும்மா சொல்லிட்டே போயேன். கோப்ரோ. இப்போ நான் கூட கோப்ரோன்னு கேமரா வச்சுருக்கேன். எனக்கு நான் ரிலேட் பண்ணிக்கிறேன். இப்போ நானே மறக்க மாட்டேன். கோப்ரோ இது இல்லைன்னா இதுக்கு முன்னாடி என்னவோ சொல்லுவீங்களே, என்ன கேமரா நான் வச்சிருக்கிறதுனால அது கோப்ரோ கேமரா 4D, சும்மா இல்லை, புரியுதாப்பா? அப்போ கோப்ரோ வந்தாச்சு. அதுக்கப்புறம் EKW, புரியுதா? இப்போ இந்த 2 லிங்க் பண்ணி விட்டேன். இது தான்டா கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட டாப்பிக்கு. கிளாஸ் 12ல் இருக்குது. முடிஞ்சிடுச்சா? ஈஸியாக வந்துடுச்சா? அவ்வளோதானே. கோப்ரோ EKW என்னது? கோப்ரோ சொல்லு.
மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஸ்லோகம் சொல்கிற மாதிரி நம்ம மைண்டில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கோப்ரோ இகேடபிள்யூ. இப்போ எந்த கிளாஸில் இப்போ இங்கே உள்ள அத்தனை பேரும் கோப்ரோ இகேடபிள்யூ சொல்லணும். நீ சொல்லு. நீனு 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 இகேடபிள்யூ ஈஸியாக வந்துடுச்சா? இப்போ நான் ஒவ்வொருத்தருமே சொல்ல வச்சிடுறேன். கோப்ரோ இகேடபிள்யூவில் இப்போ என்னன்னா இந்த இடத்துட்ட கோப்ரோ இகேடபிள்யூ நம்ம சொல்கிறப்ப, அதாவது கரண்ட் பற்றி, எலக்ட்ரிசிட்டி ஸ்டார்டிங்கில் கரண்ட்னா என்ன, கண்டக்டரில் அது எப்படி எல்லாம் இருக்குது, அது எலக்ட்ரானிக் கண்டக்டர், எலக்ட்ரோலிட்டிக் கண்டக்டர், இதெல்லாம் படிப்போம் இல்லையா? ஸோ கரண்ட்டு அண்ட் கண்டக்டரை பற்றி பேசுகிறோம். மேலே வேணால் ஒரு ஸ்கொயர் போட்டுருக்கு ஞாபகத்துக்காக, ஏன்னா 2 C வருது இல்லையா? ஸோ அப்போ கோ 2 C முடிச்சிட்டோன்னா ஓ ஓம்ஸ் லாபா, பி பவரா, ஆர் ரெசிஸ்டன்ஸா, ரோ ரெசிஸ்டிவிட்டி, அடுத்தது இ செல்லிஎம்எஃப், கே கிர்காஃப், டபிள்யூ வீட்ஸ்டோன். முடிஞ்சுது. யார் வேணா சொல்ல. இப்போ சொல்லிட்டீங்க. இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் என்ன டாபிக் இருக்கு? கோப்ரோ இகேடபிள்யூ இருக்கு. என்ன கேட்க பேக்கன்ற அது என்னன்னு சொல்ல. இப்படிதான் பிட் அடிக்கிறவன் எடுத்துட்டு போவான். அதனால தான் இது பேர் சீட் ஷீட்னு பேர். இந்த மாதிரி மெத்தடில் மெமரியில் வச்சு படிக்கிறதுக்கு பேர் சீட் ஷீட் டெக்னிக்னு பேர். புரியுதா? ஸோ அப்போ கை அளவு அது வந்துடும். எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே உள்ளங்கை அளவு எல்லாம் கொண்டு வந்துடலாம். இது என்னென்னா ஒரு எப்படி ஒரு வெப் அட்ரஸ் மாதிரி. இதை கிளிக் பண்ணினா என்டையர் பேஜ் இறங்குது இல்லை? இப்போ நீ சொல்லிட்டு இல்லை, இதுக்கு முன்னாடி உன் நிலைமை என்ன சொல்ல முடியுமா உன்னால்? இதை பார்த்தோன்னே இங்கே பாரு, இப்போ போய் பாரு, இந்த லிஸ்ட்டை பார்த்தோன்னே நீ ஐயோ அப்பா 12 டாபிக்கா சாமியோ சொல்லவே மாட்டியா? ஆனால் இது இப்போ யூ காட் கான்ஃபிடென்ஸ் வந்துடுச்சா? என்ன வரும்? கோப்ரோ இகேடபிள்யூ. இப்போ உனக்கு தெளிவாக சொல்ல தெரியும் இந்த டாபிக் இருக்குன்னு. இப்போ டாப்பிக்கை மனப்பாடம் பண்ண வச்சுட்டேனா அவ்வளோதான். ஸோ டாபிக் முடிஞ்சதுனாலே அதிலே சரிஞ்சதுன்னு அர்த்தம். வின்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்கும் டாபிக் 3 மனப்பாடம் பண்ணி ஒரு நிமனிக் போட்டு வச்சுட்டேன். அது பாட்டு கிடக்கட்டுமே, அது ஒரு ஃப்ளாஷ் கார்டில் எடுத்து போடு. அதை தான் நான் திருப்பி சொல்கிறேன். நீ தடவக்கூடாது. எனக்கு பாவமாக இருக்கும் உங்க எல்லாம் நினச்சா. ஒரு டாப்பிக்கை கேட்டால் அதில் என்ன, நீ எனக்கு இந்த சந்தேக மொழியிலே சொல்லு, உனக்கு மட்டுமே புரிஞ்சா போதும், மற்றவங்களாம் புரியணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் இந்த ஹிண்ட்டை வச்சு நீ சொல்லிடுவ. கரெக்டாக இல்லையா? உண்டா இல்லையா? நம்ம வேணால் இந்த வர அக்டோபர் 2ஆம் தேதி இந்த நிமோனிக் காம்படிஷன் வேணால் வைக்கிறேன். எவ்வளவு நம்ம ஒரு சாப்டரே கண்டென்ஸ் பண்ணி உள்ளே கொண்டு லாக் பண்ணுறோம். இப்போ விதைகள்லாம் பெரிய ஆலமரம். அந்த ஆலமரம் ஒரு விதைக்குள்ளே தானே இருக்குது. இறைவன் அதை அப்படியே ப்ரோக்ராம் பண்ணி தானே வச்சுருக்கான். நீயே என்ன உங்கள் அம்மா கருவுக்குள்ளே உருவானவ தானே, துளியோண்டு. அதுக்கப்புறம் அப்படியே விசாலமாக உலகத்தையே ஆட்டி படைக்கிற சில பேர்லாம் இருக்காங்கல்ல. ஆனால் அவன் சின்ன அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கப்போ துளியோண்டு இருக்கான். இப்போ புரியுதா? மீனிங் புரியுதா என்னென்னு? இதை தான் கான்செப்டுங்கிறோம். அந்த கான்செப்டை நம்ம மனசுக்குள்ளே உள்வாங்கி உருவாகிறது தான் கன்சீவ் அப்படின்றோம். இப்போ லேடிஸை பார்த்து கன்சீவ் ஆகிட்டாங்களா சொல்கிறாங்கல்ல, என்னது? அந்த கரு உருவாயிடுச்சா? அதே மாதிரி நம்ம மனதிலையும் எண்ணக்கருன்னு பேர். இந்த எண்ணங்கள்லாம் ஒவ்வொரு அதை தான் நம்ம மெமரி பாயிண்டாக நம்ம வச்சுக்கணும். என்னது? மெமரி பாயிண்டாக வச்சுக்கணும். அதுதான் விநாயகர் அகவல்ல ஒரு பாடல் ஒன்று வருது. காலால் உதைத்தே கருத்தறிவித்தே அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது அந்த எண்ணம் உருவாகிறதுக்கு நமக்கு இறைவனுடைய அருள் வேணும் அப்படிம்பாங்க இல்லையா? நமக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இறைவன் கொடுத்துருக்கான். நம்ம அம்மா அப்பா ரூபத்தில் நமக்கு பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. எதுவுமே தடை பண்ணாங்களே சொல்லி எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் நாம தான் நிறைய யூஸ் பண்ணிக்காமல் விட்டோம். ஒவ்வொரு ஆம்பியன்ஸையும் நல்லா யூஸ் பண்ணி. ஸோ இப்போ இது நான் சொன்னது எதுக்குன்னா, இந்த டாபிக்டையே நீங்கள் ஃபஸ்ட்டு அதை ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க, ஒரு உறுதிமொழி கொடுங்க. ஆஸ் எ சைடெக் ஸ்டூடெண்ட்டாக என்ன பண்ணணும்? நான் எந்த டாப்பிக்கை கேட்டாலும் அதுக்கு ஒரு நிமனிக் போட்டுருவேன். அதில் உள்ள சப்டாபிக் என்னன்னு என்னால் சொல்ல முடியும். நீ நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு ஒரு 7 டாபிக் இருக்கா? எத்தனை டாபிக் ஃபிசிக்ஸில்? நீ 8க்கும் அதில் என்ன டாபிக்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீ ஆல்மோஸ்ட் சென்டம் நெருங்கிட்டேன்னு அர்த்தம். இப்போ புரியுதா? ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டேன். அதுக்கப்புறம் உனக்கு இது தாண்டான்னு தெரிஞ்சு போச்சுன்னா ஈஸியாக அடித்து தூக்குவதில்ல. இது என்னென்னா ஒரு ப்ரைஸ் லிஸ்ட் மாதிரி, இல்லாட்டினா ஒரு செக் லிஸ்ட் மாதிரி. உங்கள் அம்மா அப்பா ஏதாவது கடைக்கு அனுப்பிச்சாங்கன்னாக்கா மளிகை பொருள்லாம் வாங்கி கொடுத்து சொல்கிறாங்க. ஏதோ ஒரு 10 ஐட்டம், இல்லைன்னா ஒரு 4 ஐட்டம் சொல்கிறப்பே நீ என்ன பண்ணுவ? போயிட்டே இருப்ப. 3 ஐட்டம் தான் ஞாபகம் இருக்கும், ஒரு ஐட்டம் மறந்து போயிடும்.
அதுக்கு பேசாமல் நோட் பண்ணி எடுத்துட்டாக்கா அதுதான் செக்லிஸ்ட். இந்த செக்லிஸ்ட்டு நீ டாபிக் ட்ரீயை வந்து சாதாரணமாக நினைக்காது. அது என்னமோ ஒரு நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், அது மீனிங் புரிஞ்சுக்கங்க. அது ஒன்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சிம்பிள் தானே. இப்போ இந்த ப்ரிவியூ ஆஃப் த சாப்டர்ன்ற கான்செப்ட் புரியல. அதாவது ஒரு டெக்ஸ்ட் புக்கில் படிச்சுன்னா ஃபஸ்ட்டு அவுட்புட்டு நீ என்ன எடுக்கணும், எனக்கு வேணுங்கிறது டாபிக் ட்ரீ அண்ட் இட்ஸ் ரிலேட்டட் நிமோனிக் எடுத்துடணும். அப்புறமேட்டு நீ ஒவ்வொரு சப் டாப்பிக்காக இப்போ ஒவ்வொரு சப் டாப்பிக்காக இப்போ இந்த எடுத்துட்டு நான் வந்து இந்த ரெசிஸ்டிவிட்டி பற்றி பேசுகிறேன். அது நான் எப்படி எடுக்கிறேன்றது பாரு. ரெசிஸ்டிவிட்டிக்கு எப்படி சொல்கிறோம், ரோன்னு சொல்கிறோம். இந்த ரோவை வச்சுக்கோ, இதில் ஒரு புல்லட் பாயிண்ட்டாக இப்போ நான் எடுத்த மாதிரியே எடு. அதுக்கப்புறம் கூட நீ ஸ்கீமேட்டிக்காக போகலாம். நீ ஃபஸ்ட்டு எடுக்கிறப்ப எப்போதுமே நம்பர் போட்டு க்ளீனாக வச்சிரு, புல்லட் பாயிண்ட்டாகவே போடு. இப்போ ரோ எடுத்துட்டேன். ரோவில் என்னென்ன பாயிண்ட் நம்ம எடுக்க போகிறோம், ரோல் என்ன, வாட் இஸ் ரோன்றது முக்கியம். ரெசிஸ்டிவிட்டி அதுக்கான ஈக்குவேஷன் RA/L ஞாபகம் இருக்கா. அடுத்தது என்ன பண்ணுவோம், அதோடைய ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. தென் டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ், கரெக்டா இல்லையா. அப்புறம் இந்த ரோ ஆஃப் த மெட்டீரியல், ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவோம். புரியுதா. அதை பேஸ் பண்ணி நியூமரிக்கல் ப்ராப்ளம் வேற என்ன இருக்கு, ஒரு கண்டாவையும் கிடையாது, அவ்வளோதானே. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ். அப்போ இது தெரிஞ்சிச்சா ரோ, நீ என்ன பண்ற, இது ஒரு கான்செப்ட் மேப்பை ஃப்ளாஷ் கார்டில் போட்டு வச்சிரு. புரியுதா நான் சொல்லுது. அப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ் கார்டில் என்ன இருக்கணும், டாபிக் ட்ரீ அலாங் வித் நிமோனிக். செகண்ட்லேருந்து என்ன இருக்கணும், ஒவ்வொரு கான்செப்டையும் ஒரு ஃப்ளாஷ் கார்டுக்குள்ளே அடக்கணும். ஒரு கையளவில் உனக்கு உலகத்தை கொண்டு வந்துடணும். புரியுதா. ஸோ கான்செப்ட் தானே, ஒன்றுமே இல்லையே. அது என்ன இருக்குன்னு தெரியணும், அப்புறம் ஒவ்வொன்றுலையும் என்ன இருக்குன்னு தெரியணும், அப்புறம் ஒவ்வொன்றுலையும் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது புரிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மெமரி தானே, அதெல்லாம் எடுத்து ஒரு ஃப்ளாஷ் கார்டாக வச்சுக்கிட்டேன்னா ஜஸ்ட் இமேஜின் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அதை தான் இப்போ நியூமரிக்கல். இதே மாதிரி நான் இந்த கோப்ரோவில் நான் ஒன்று பார்த்துட்டேன். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸில் என்னென்ன இருக்குது, இதில் டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் வராது, ரெசிஸ்டன்ஸில் வந்து கண்டிப்பாக வரும். வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ், அந்த ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி ஓம்ஸில், அதை பேஸ் பண்ணி டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸு, அதை பேஸ் பண்ணி என்னன்னாக்கா ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல், அதை பேஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ். முடிஞ்சு போச்சா, அவ்வளோதானே, என்ன இருக்க போகுது. இதெல்லாம் சுலபமாகிட்டேன்னு இப்போ நான் எப்படி போடுறேன், சும்மா அலட்சியமாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டேன். அது எப்படி வந்தது, இதெல்லாம் ஏற்கனவே நான் பண்ணதுனால வந்தது, இல்லைன்னா பேச முடியுமா. யாரையாவது கூப்பிட்டு திடீர்னு கிர்காஃப்லாம் எந்த லெசனில் வருது, உங்கள் ஸ்டூடெண்ட்டையும் நீங்கள் கேள, தடவுவாங்க, நிச்சயமாக தடவுவாங்க. எந்த லெசன்னாக்கா கிர்காஃபா என்ன கிறுக்கலாவா இப்படி தான் வச்சுப்பான், அப்படி தான் ஞாபகம் வச்சுப்பான். அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அது எந்த லெசன்னே தெரியாது. இப்போ புரியுதா. இப்போ நம்ம அந்த இதை தான் இந்த மேப்பிங்னு சொல்கிறது, இது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க. இது அதுக்கப்புறம் என்ன பண்ணால், ஸோ இது இந்த ஃபஸ்ட்டு இது லெவலில் என்ன சொல்லியிருக்கேன்னா டாபிக் ட்ரீ ஃபஸ்ட்டு போடு, அது ரொம்ப முக்கியம். அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டாபிக் ட்ரீயோட என்ன பண்ணணும் கூட நான் இதை தனியாக வேணால் எழுதி வைக்கிறேன். டாபிக் ட்ரீ ப்ளஸ் ஒவ்வொன்றுத்துக்குமே நிமோனிக் MN அப்படின்னு போடுறேன், எல்லாத்துக்குமே நிமோனிக் அவசரம். டாபிக் ட்ரீ ஃபஸ்ட்டு எடுத்துரு, அது நாமளே எடுக்கணும், ஓகேவா. செகண்டு ரீட் ஆக்டிவ்லி. அப்போ ஒவ்வொரு கான்செப்டையும் நீ தனியாக ரீட் ஆக்டிவிட்டியில் நீ என்ன பண்ணணும், டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினிஷன் ரொம்ப முக்கியம். டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினிஷன், அதில் சிம்பிள்ஸ் இருக்கும், TDSன்னு சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு டூல். TDSன்றது ஒரு சாப்டர் உள்ள நுழைஞ்சின்னா எனக்கு டேர்மும் தெரியாது, அதுக்கான டெஃபினிஷனும் தெரியாது, அதில் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதுவும் தெரியாது. இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது, இப்போ புரியுதா. அது முக்கியம் இல்லை. இப்போ பர்முடேஷன் அப்படின்னா, பர்முடேஷன்னா என்னன்னு தெரியாமலே உட்காந்து தான் என்ன பண்ணுறது. பர்முடேஷனுக்கும் காம்பினேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இதெல்லாம் வேணும் இல்லை. அதுதான் இந்த டேர்ம்ஸ் ரொம்ப முக்கியம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அது வெறுமனம் மனப்பாடம் பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மூணாவதாக நீ பண்ணக்கூடியது என்ன அப்படின்னாக்கா, கண்டிப்பாகவே நீ அதில் ஏதாவது ஃபார்முலா இருந்ததுன்னா கண்டிப்பாக வேணும். அந்த ஃபார்முலா வந்து அவசியம், அதுதானே டூலே நமக்கு இல்லையா. ஸோ அப்போது அதில் ஏதாவது டேட்டா இருக்கா, அதில் ஏதாவது ஈக்குவேஷன் இருக்கா, அதில் ஏதாவது ஃபார்முலா இருக்கா, இதை வாழ்க்கையில் மறக்கவே மறக்காது. என்னது இது, டேட்டா. இம்பார்ட்டன்ட் டேட்டாலாம் என்ன, அவகேட்ரோஸ் நம்பர் அது ஒரு டேட்டா தானே, அதோட கான்ஸ்டன்ட் வேல்யூ தானே, அதுதானே டேட்டான்டா. இந்த டேபிள் ஆஃப் டேட்டா அதை தான் நான் சொல்கிறேன். அந்த டேபிள் ஆஃப் டேட்டாவில் எது மனப்பாடம் பண்ணணும், எது ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கணும், இது புரிஞ்சுருக்கணும் இது இல்லையா. ஸோ டேட்டா, அதுக்கப்புறம் ஈக்குவேஷன், அதில் என்ன ஈக்குவேஷன், இப்போ கெமிஸ்ட்ரியாக இருந்தால் ஈக்குவேஷன் முக்கியம் இல்லை.
அடுத்தது ஃபார்முலா. ஃபிசிக்ஸ் வந்தாக்கா ஃபார்முலா என்ன ஃபார்முலா, அதோட யூனிட்ஸோடு சேர்த்து எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்ஐ யூனிட்ஸ், டைமென்ஷன் ஃபார்முலா தரவாக இருக்கணும். இது முடிஞ்சுதா? அதுக்கப்புறம் தான் நீ என்ன பண்ணுற, கான்செப்ட் லெவலில் இருங்க. இப்போ இந்த சப்டாபிக்ஸ் எல்லாம் நம்ம போட்டோம்ல, ஒவ்வொன்றுலையும் சப்டாபிக் போட்டோம்ல, ஒவ்வொரு சப்டாபிக்கும் நீ என்ன பண்ணுற, கான்செப்ட் மேப் போட்டுரு. புரியுதா? முடிஞ்சுதா? இது 4th ஸ்டேஜ். இந்த கான்செப்ட் மேப் போட்டால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு கான்செப்ட் மேப்பை போட்டுட்டு அப்படியே உட்காரக்கூடாது. அந்த கான்செப்ட் மேப்பை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் சால்விங் பண்ணணும். பிஎஸ் ப்ராப்ளம் சால்விங் பண்ணணும். அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸாக இருந்தால் ப்ராப்ளம் முக்கியமாச்சு. சார் நான் பைத்தகோரஸ் என்ன தெரியும், ஆனால் அது ஒர்க் அவுட் பண்ணலன்னா தெரியாது. அதுதான் நான் ட்விஸ்ட் வைக்கிறேன். ஸோ ப்ராப்ளம் சால்விங் ரொம்ப முக்கியம். நாட் ஓன்லி மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆல்சோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் அடிக்கடி ஓம்ஸ்லாம் சொல்கிறேன். V is equal to IR, இதுதான் ஓம்ஸ்லாம். இதை எப்படியெல்லாம் போடணும், இதை தான் நீ இந்த கான்செப்ட் மேப்பு போட்டுட்டு இந்த ஃபார்முலேஷன் போடுறப்ப அதையே பயங்கரமாக டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் போட்டு பார்க்கணும். இப்போ V is equal to IRன்னு போட்டோமா, இதே நீ என்ன பண்ணணும், V1 is equal to I1 R1 அப்படி போடு. V2 is equal to I2 R2 போடு. அப்போனா வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் V2 and V1, இந்த ஈக்குவேஷனை நீங்கள் எழுதி வச்சிடணும். புரியுதா? ஸோ I2 R2 டிவைடட் பை I1 R1. இந்த ரேஞ்சில் நீ ஒர்க் அவுட் பண்ணி வச்சுட்டேன். அப்போ 2 டிஃபரெண்ட் கேசஸில் வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் V2ன்னு கேட்பான். அப்போ நம்ம தயாராக இருப்போம். அதுதான்டா ஈக்குவேஷன் சொல்லிட்டு. இப்போ சில ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் உனக்கு கேட்டிருப்பான், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம இந்த கான்செப்ட் நல்லாவே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு கண்டக்டர் இருக்குது. இந்த கண்டக்டர் இப்படி ஸ்லிம்மாக இருக்குது, சரியா? இன்னொரு கண்டக்டர் எப்படி இருக்குன்னாக்கா தடிமனாக இருக்குது, இப்படி குட்டையாக இருக்குது. இது லெங்க்த்து, இது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். கரெக்டாக? இது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், சரியா? இது L1, இது A1, இது L2, இது A2. முடிஞ்சதா? இப்போ என்ன சொல்லுவான், ஒரு கம்பி இருக்குது, அதோட ரெசிஸ்டன்ஸ் இவ்வளோ சொல்லிடுவான். அப்போ அவன் கொடுத்துட்டான்னா L1 கொடுத்துட்டான், R1 கொடுத்துட்டான். இவன் என்ன பண்ண போகிறான், இப்போ இந்த கம்பியை புரியுதா பாதி ஆக்கிட்டா, அதாவது என்னது L1/2, அதுதான் L2. வாட் வில் பி த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்பான், வித்தவுட் சேஞ்சிங் த ஏரியா. அப்போ ஏரியா கான்ஸ்டன்ட் ஆகிடுது. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், R is equal to rho into L/A. கரெக்டா? அப்போ இந்த இடத்துல R1 is equal to என்ன பண்ணுறோம், rho 1 L1 A1 அப்படின்னு எடுக்கலாம். R2 is equal to rho 2 L2/A2. இதெல்லாம் தான் நம்ம உட்காந்து அந்த ஃபார்முலாவே தட்டி வைக்கணும், டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கொண்டு வரணும். அதுக்கு ஒரு குட்டி மேப் போடணும். அப்போ இது மாதிரி போட்டோம்னா அடுத்தது when rho 1 is equal to rho 2 எப்போ வரும், that is equal to rho. எப்போ இந்த கண்டிஷன் ஒரே மெட்டீரியலாக இருந்தால் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன ரெடியூஸ் பண்ணலாம். அப்போ R is R2/R1 when L1 is equal to rho 1 is equal to rho 2 அப்படின்னா இங்கே L2/A2 டிவைடட் பை என்னது L1/A1, அது திருப்பி A1/L1ன்னு மாறிடும். புரியுதா? அப்போ நீ ஒரு ஈக்குவேஷனை என்ன பண்ணுற அப்படின்னா R2 is equal to இதை இப்படி கொண்டு வந்துடலாம், L2/A1 இன்ட்டு அடுத்தது L2/L1 A1/A2 அப்படி கொண்டு வந்துட்டோன்னா இதில் ஈஸியாக நம்ம R2 சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? ஓகேயா? இது மாதிரி ஸ்டைலில் நம்ம படிக்கணும். அப்போது இதை தான் நான் என்ன சொன்னாங்க, ப்ராப்ளம் சால்விங்க்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன். இது எதுக்குன்னா மாடிஃபைடு ஃபார்முலா, MF போட்டுக்கோ. நான் சொல்கிறதெல்லாம் போட்டுக்கோ, எழுதிக்கோ, ஃப்ளாஷ் கார்டில் எழுதிக்கோ. ஸோ என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு நான் எதிர்பார்க்கறது உங்கள்கிட்ட இந்த சாப்டர் வைஸ் டாக் பண்ணுறது இந்த பேசிஸில் பண்ணுங்கள், அடித்து தூக்கிடலாம். அதுக்கு அடுத்தது இன்ஃபோகிராஃபிக்ஸு ரொம்ப ரொம்ப ஈஸி. முரட்டுத்தனமாக டயக்ராமை எழுதி லேபிளை போட்டு அதில் ஏதாவது ஃபார்முலா இருந்ததுன்னா அதையும் கூட சேர்த்து, அதுதான் இன்ஃபோகிராஃபிக்ஸ். 7ஆவதாக ஒரு டூல் இருக்குது, அந்த டூல் தான் ஸ்கெட்ச் நோட். இந்த 7 டூலை நீங்கள் பிரமாதமாக பண்ணலாம், அருமையாக பண்ணலாம். இதுதான் ஸ்ட்ராட்டஜி, இதுதான் நோட்ஸே. இந்த நோட்ஸை அத்தாரிட்டி நீனு, புரியுதா? உன்னை அசைச்சிக்கவே முடியாது. இது எல்லாம் சேர்ந்தது. இதில் நான் 2ஆக பிரிக்கிறேன். இதில் 2ஆக பிரிக்கிறது என்னென்னா, இதெல்லாம் நீ எக்ஸாஸ்டிவாக யூஸ் பண்ணிகிட்டே வர இல்லையா. இந்த கடைசியாக இருக்குல்ல, அது பேர் என்னன்னா தட் இஸ் கால்ட் செகண்டரி நோட்ஸ்ன்னு பேர். இது ஃபுல்லாக வருது இல்லை, இது பேர் என்ன, பிரைமரி நோட்ஸ்ன்னு பேர். இப்போ புரியுது?
இந்த பிரைமரி நோட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு பெர்ஃபெக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், ஆட்டோமேட்டிக்கா ஒரே பேஜ்ல நீ இது ஒரு 1 பேஜ் டாக்குமெண்ட் ஸ்கெட்ச் நோட்ன்றது இதை சாமானியமா நினைக்காத, இதை வலுவா போடு. இதில் அப்படியே எடுத்து வந்து ஃபுல் பிளான், ஒரு மாஸ்டர் பிளான் மாதிரி கொண்டு வந்துடும் ஒரு சாப்டரை. அந்த சாப்டரை தொட்டா, அந்த ஸ்கெட்ச் நோட்டை தொட்டா மவனே எல்லாம் உள்ள வந்துடும், அப்படியே உள்ள வந்துடும். அந்த ரேஞ்சில் நம்ம பண்ணிட்டோம்னாக்கா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஸ்கெட்ச் நோட் ப்ரெசன்டேஷன்ஸ்னு பண்ணோம்ல, அது இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்க, இன்னும் பிரமாதமாக இருக்கும். அது வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அது அப்படியே A4 ஷீட்டில் பதிவு பண்ணி பக்காவாக வச்சுக்கோ. இது உங்களால் இந்த எக்ஸாமினேஷனில் எல்லா சாப்டருக்கும் பண்ண முடியலன்னாலும் அட்லீஸ்ட் இந்த கான்ஃபிடன்ஸ் பில்டிங் சாப்டர்னு இருக்கும். அது மாதிரி உனக்கு நான் நல்லா கற்றுக் கொடுத்துருப்பேன், இந்த கிளாஸ் நல்லா அட்டன் பண்ணியிருப்பேன், உனக்கும் அதில் ஓரளவு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன், அந்த சாப்டர் பிடிச்சிக்கோ, அதில் இது பண்ணி விட்டுரு. அந்த ஸ்கெட்ச் நோட் நீ ரெடி பண்ணிட்டீங்கன்னா எங்கேயோ போயிடும், மறக்க உனக்கு கை கொடுக்கும். திஸ் இஸ் த வே டு டேக் டவுன் நோட்ஸ். இது வாழ்க்கையில் மறக்காது. அதே மாதிரி இந்த ஜென்ரலான ஒரு நோட்ஸ் எழுதுகிறப்ப ஒரு சிம்பிள் கார்னல்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த அது இன்ஃபோகிராஃபிக்ஸுக்கு அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். என்ன பண்ணுறேன்னா, ஒரு A4 பேஜ் எடுத்துக்கிட்டேன், அதில் 1/3 நீனு ஒன்று இப்படி வச்சுக்கலாம், போர்ட்ரைட் இல்லாட்டினா லேண்ட்ஸ்கேப். என்னை பொறுத்தவரையிலும் ஸ்கெட்ச் நோட் போடுறதுக்கு அப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு லேண்ட்ஸ்கேப்பாக அடாப்ட் பண்ணு, சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். மற்ற அத்தனையும் நீ வந்து போர்ட்ரேட்டில் யூஸ் பண்ணலாம். இப்படி போர்ட்ரேட்டில் யூஸ் பண்ணுறப்பையும் சரி, லேண்ட்ஸ்கேப்லையும் சரி, போர்ட்ரேட்டில் என்ன பண்ணணும்னா, எப்போதும் இப்போ மொத்தம் இதில் எத்தனை இருக்குது, ஃபுல்லாக இருக்குல்ல, இதில் 1/3 நீ வந்து மடித்து கூட வச்சுக்கலாம். ஒன்று ஸ்கேல் போடுறதுக்கு சோம்பேறித்தனம் இருந்ததுன்னா நோ ப்ராப்ளம். இந்த பார் அல்ல ஒரு 1/3 புரியுதா, இந்த என்டையர் பேப்பரில் எடுத்தேனாக்கா 1/3 மார்ஜினை விட டபுள் மார்ஜின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கேல் ஃபுட் ஸ்கேல் எடுத்துக்க, அதை டபுளாக போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட வந்துடும். அதாவது ஒரு வேர்டு எடுத்தால் அது ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல நீ என்ன பண்ணுற, இன்னும் டேட் போட்டுக்க, என்ன டேட்டு, பேஜ் நம்பர் இங்கே போட்டுக்க, பேஜ் நம்பர், டேட், என்ன டேட்டில் ப்ரிப்பேர் பண்ண, இது வந்து டாபிக் போட்டுட்டு நீ பாடு அடிச்சல்லி போயிட்டே இருக்கலாம். இப்போ இந்த டாபிக் டீலேருந்து எல்லாம் எடுப்ப, இப்போ ஒரு பாயிண்ட் எடுக்கிற, அந்த டாப்பிக்கை இந்த இடத்துல கீவேர்டெல்லாம் எழுதலாம், டாபிக் எல்லாம் இங்கே எழுதலாம். இது பேர் தான் கார்னல் நோட்ஸ்ன்னு பேர். இந்த கீவேர்டு இப்போ இந்த ஓம்ஸில் இல்லாட்டினா ரெசிஸ்டன்ஸில் இல்லையா, ரெசிஸ்டன்ஸில் என்னது, இந்த ரோங்கிற சிம்பிள் முக்கியம், ரெசிஸ்டிவிட்டி முக்கியம், ஓகேவா. அதுக்கப்புறம் லென்த்தை பற்றி பேசுகிறோம். ஸோ எதெல்லாம் கீ டேர்ம்ஸ், இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸோ அதெல்லாம் நீட்டாக இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும். ஃபார்முலா அது எது இம்பார்ட்டண்ட்டாக மெமரைஸ் பண்ண வேண்டியதெல்லாம் லெஃப்டில் இருக்கணும், ரைட்டில் இருந்து காம்ப்ரிஹென்சிவாக இருக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ஐட்டம்லாம் ஸ்டெப்ஸ் இது இதெல்லாம். சரி, நீ ஒரு புல்லட் பாயிண்ட்டாகவும் இதை யூஸ் பண்ணலாம். புல்லட் பாயிண்டில் இப்படி போடுற, இல்லைன்னா ஒரு ஆர்கனைசேஷன் சார்ட் மாதிரியும் கொண்டு வர, இப்படி கொண்டு வர, இல்லைன்னா ஒரு கிளாக் டயக்ராம் மெத்தடில் இப்படி போகிற. ஸோ இப்படி இருக்கலாம். எல்லாமே இதில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிடும். அற்புதமான ஒரு நோட்ஸாக இருக்கும். இதை ஒன்ஸ் பண்ணிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் உனக்கு நீ புக்கை தூக்கியே போட்டுரு, யாருக்காவது கொடுத்து வித்துரு புக்கை. நீ அங்கே போகவே மாட்ட, புக்கே போகக்கூடாது. அதுக்கப்புறம் எல்லாமே என்னன்னா இதுதான் உனக்கு கை கொடுக்கும். வேற இது அதனால தான் நான் A4 ஷீட்டில் எழுதுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி ப்ராப்ளம் ப்ரெசென்ட் பண்ணுறப்ப என்னென்னா, நீ அதில் கொஞ்சம் ஸ்டைல் மாற்றிக்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது மொத்தம் 3 விதமாக பண்ணலாம். ப்ராப்ளத்தை பொறுத்த எப்போதுமே மேலே வந்து ஃபைல் பண்ணுறதுக்கான ஏரியா, அதனால் 1 ஸ்கேலுக்கு விட்டுட்டு நீ என்ன பண்ணுற, இந்த எடுத்துகிட்டு இப்போ ப்ராப்ளம், இப்போ நீ யூஸ்வலாக உன்னுடைய ரெகுலர் இது போடுவே இல்லை மார்ஜின், அது இங்கே போட்டுட்டு கொஸ்டின் நம்பர் 1. ஸோ ப்ராப்ளம் இங்கே கொடுத்துருக்காங்க, அதில் கிவன் ப்ராப்ளத்தை ஷார்ட் ஃபார்மில் போட்டு கிவன் போடு. எழுதணும் கூட கிவன் முக்கியம். அடுத்தது என்ன, கிவன் எழுதணும்னா என்னென்ன அது இந்த ப்ராப்ளம் எழுதுகிறப்ப இம்பார்ட்டண்ட் வேர்டிங்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணிட்டே வரணும். அதில் மெயினாக இந்த யூனிட்லாம் எங்கே இருக்குது அதெல்லாம் கரெக்டாக பிடி, அதோட சிம்பிளை கோத்து விட்டுரு. அப்போ இந்த யூனிட்டும் சிம்பிளும் கிடச்சிருச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ms/-1 ஸ்பீடில் போயிட்டு இருக்கான்னா பிடிச்சிடலாம், அது வெலாசிட்டி இல்லையா. ms/-1 வெலாசிட்டி தானே, அவன் ஆக்சலேஷனே கொடுக்கணும் தேவையில்லை, அது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். 5 மீட்டர் அப்படின்னாக்கா 5 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கான் அப்படின்னாக்கா அது மீட்டர், அப்படின்னா அது டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த அப்போ யூனிட்டை வச்சு நம்ம அதை அடிச்சிடலாம். ஸோ அப்போ இதில் இந்த கிவனில் நீ பார்க்க வேண்டியது என்னென்ன, அதாவது குவான்டிட்டியை பாரு. குவான்டிட்டினான ஒரு அமௌண்ட் ஏதாவது இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுற, அதனுடைய யூனிட்டை பாரு.
இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து அதோட சிம்பிள் உன்னால் அச்சீவ் பண்ண முடியுதான்னு பாரு. இப்போ புரியுதா? அந்த சிம்பிளைஸ் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்ன ஆகிடும்? இப்போ ஸ்பீடா ஒன்று யூ, அடுத்தது வி, வி ஃபைனல் வெலாசிட்டி 0 ஸ்டாப் ஆயிடுச்சு, யூ 20 மீட்டர் per செகண்டில் போயிருக்கு, டப்புன்னு போட்டுருவேன். புரியுதா? ஸோ டைம் டியூரேஷன் இவ்வளோ 20 செகண்ட்ஸில் 25 செகண்டாக அவன் போகிறான் ஆச்சு. இப்போ என்னது? டு ஃபைண்ட். ஸோ எல்லாமே கிவன்லாம் பிடிச்சாச்சு. டு ஃபைண்ட். இந்த ஃபைண்டில் என்ன எழுதுனா அவன் அநேகமாக இப்போ வந்து வாட் இஸ் ஆக்சலரேஷன் கேட்டிருப்பான். போடலாமா இல்லையா? இப்போ இதுக்கு என்ன வேணும்? ரைட்டுக்கு வா. ரைட்டில் எப்போதும் ஒரு கோட்டை போட்டு சைடில் தெளிவாக எழுது. இதில் நீ என்ன ஃபார்முலா போடுற, என்ன ஈக்குவேஷன் போடுற, என்ன தியரம் போடுற, பாயிண்டாக எழுது. இதில் வந்து நான் v is equal to u plus at ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். இதில் v squared is equal to u squared plus 2as ஃபார்முலா போட போகிறேன். இதில் வந்து s is equal to ut plus a half at squared ஃபார்முலா போட போகிறேன். உனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா இதுக்கு ரிலேட்டடாக என்ன இருக்கோ போடு. போட்டு இதை பார்த்தா இந்த சுச்சுவேஷனை பாரு. எந்த பிரச்சனைக்கு எந்த டூலை எடுக்கணும் உனக்கு புரிஞ்சிடும். உடனே என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எடுத்தால் போதும். உடனே நீ என்ன பண்ணுற? சொல்யூஷனுக்கு வந்துடலாம். இதோட இப்போ சில டீச்சர்ஸ் எதிர்பார்ப்பாங்க வெறுமனே இதை ஒண்டி போட்டினா பத்தாது. இப்போ நீ இதில் போட்டிருப்ப, இதை வந்து இங்கே இல்லஸ்ட்ரேட் பண்ணி விட்டுரு. என்ன? தட் இஸ் u is equal to initial velocity, v is equal to final velocity, t is equal to time taken. எழுதினா அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லாட்டா நீ மனப்பாடம் பண்ணி போட்டான்ற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க. அப்போ நீ தெரிஞ்சுதான் போடுற. இந்த ப்ரெசன்டேஷன்லேயே போட்டு தாக்கணும். நீ நான் வந்து சிஸ்டமேட்டிக்காக போகிற ஒரு சயின்டிஸ்ட்டு அப்படின்ற ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர் கரெக்ட் பண்ணுறப்போ நான் ஒரு பெஸ்ட் ஃபிசிக்ஸ் அப்படின்றத நீ ப்ரூவ் பண்ணணும். ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் கரெக்ட் பண்ணுறப்போ நான் ஒரு பெஸ்ட் கெமிஸ்ட், நான் சிஸ்டமேட்டிக்காக தான் போவேன், ஐ எம் அன் ஆத்தென்டிக் பர்சன், ஐ எம் அ ப்ரொஃபஷனல் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். இப்போ புரியுதா? ஸோ இது பண்ணிட்டேன்னா அவங்களுக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அதுதானே ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர் என்ன பண்ணுவாங்க? யூனிட்ஸ் கரெக்டாக இருக்கா, டயக்ராம் கரெக்டாக போட்டுக்கணும். ஸோ இது ரிலேட்டட் டயக்ராம் இருந்தால் டயக்ராமும் போட்டுரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற? சொல்யூஷன் தானே. இப்போ அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு போட போகிற. ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணி ஈக்குவேஷனை கொண்டு வர போகிற. தட் இஸ் v is equal to u plus 18 நான் ஏற்கனவே டிக்ளேர் பண்ணியிருக்கேன் அக்கார்டிங் டு ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது a. அப்போ v minus u divided by t. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பாக்ஸ்குள்ளே போடு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற? அவுட்புட் தானே உனக்கு முக்கியம். உள்ளே போட்டு எடுக்க போகிற. ஸோ வேல்யூஸை போடு, வெளியில் எடுத்துட்டீங்கன்னா உனக்கு அவுட்புட்டு இதுதான் வேல்யூன்னு வரப்போகுது. இதோட இது ஒர்க் பண்ணுறப்பே நீ என்ன பண்ணணும்? கூட யூனிட்ஸையும் சேர்த்து ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு தெரியும் ஏங்கிறது மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்டு தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் ப்ரூஃபுக்காக நீ சைடில் போட்டே வரலாம். ஸோ அப்போ வெலாசிட்டினா ms power -2, இங்கே வர்ஸ் ms power -1, அப்போ ms power -2. ஸோ இதுதான் யூனிட்டு. டக்குன்னு போட்டுடலாம். புரியுது? போட்டுட்டு ஃபைனலாக என்ன பண்ண? வெறுமனை ஏன்லாம் போடாது, சொல்யூஷன் போட்டியா, அடுத்தது ஆன்சர் எழுது, ஆக்சலரேஷன். அவன் என்ன கேட்டிருக்காங்களோ அதே ஸ்டைல்லே திருப்பி ரிப்பீட் பண்ணி அது வந்து ஆக்சலரேஷன் ஆஃப் த பால் ms power -2 போட்டின்னா சூப்பராக இருக்கும். இது ப்ராப்ளம் சால்விங்க்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை வாழ்க்கையில் மறக்கவே மறக்காது. இன்ஃபோகிராஃபிக்ஸ் ஒன்று. இந்த இன்ஃபோகிராஃபிக்ஸ்ன்றது என்னென்னா, இன்ஃபோகிராஃபிக்ஸ் என்ன பொறுத்தவரையிலும் நீங்கள் லேண்ட்ஸ்கேப்புக்கு வந்துருங்க. அதில் வந்து என்ன பண்ணால், இதில் 1/3 பார்த்தோம்ல, கார்னல் நோட்ஸ் பார்த்தோம்ல, அதில் அப்படியே உல்ட்டா பண்ணும். புரியுதா? இல்லாட்டா இதே மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா டயக்ராமுக்கு எப்போதும் பெருசாக இருக்கும், அதே இதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 1/3 இப்படி வச்சிருக்கில்ல, 1/3 நான் போட்டேன். இப்போ உனக்கே தெரியும் டயக்ராம் எங்கே போடணும்னு. Q number 1. இப்போ இந்த டயக்ராம் போடுறேன். இப்போ தான் நாங்கள் போட்டு காமிச்சோம்ல, இந்த கண்டக்டர், லெங்க்தியான கண்டக்டர் இல்லையா, அதுக்கான இது. ஸோ லேபிள் அண்ட் கான்செப்ட் அது போதும். இது போடுறப்ப 1 2 வாட் இஸ் தட் 1 2. அப்போ இது மறைச்சி வச்சுட்டு நீ இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சாரி, பயாலஜி டயக்ராம்லாம் அது செம்மையாக யூஸ் ஆகும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி எதாக இருந்தாலும் டயக்ராம் மட்டும் ஸ்கிமேட்டிக்காக தனியாக போட்டுடலாம். ஒரு E/M ரேஷியோ இருந்ததா, E/M ரேஷியோ போட போகிற. உனக்கு வந்து டயக்ராம் பென்சிலில் போடு. ஸோ உடனே அதோட லேபிள்லாம் எழுத போகிற. அவ்வளோதானே. வேறு என்ன? இந்த இடத்துல வந்து பிளேட்ஸ் எல்லாம் இருக்கும், இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ சென்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பான். ஸோ வாட் இஸ் திஸ்? ஸோ அப்போ இது லேபிள் 1, லேபிள் 2, லேபிள் 3, அந்த இது என்னது லேபிள் 4. ஸோ 1 2 3 எழுதி வை. புரியுதா? இதை வந்து அருமையாக ஒரு க்ரியேட்டிவாக
உன் கைப்பட நான் என்ன தான் நோட்ஸ் பிரிண்டடாக கொடுத்தாலும் அதெல்லாம் உனக்கு சப்போர்ட்டிங் மெட்டீரியல். ஆனால் நீ உன் கையால் எழுதுகிற பாரு, அதுதான் சூப்பர், மறக்கவே மாட்டேன். அப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒன்று பாரு, ஒரு நோட்ஸ் எப்படி எடுக்கிறதுங்கிறதே நான் 4-5 பேஜை கொண்டு வந்துட்டேன். இதை பேஸ் பண்ணி ஒரு டாக்கெட்டாக, இதுக்கு ஒரு கவர்ச்சியாக சும்மா இருக்கிறப்போ போர் அடிக்கிறப்போ இந்த கான்செப்டோட அப்ளிகேஷன்லாம் தெரிஞ்சிடும். மேலே எடு, ஒரு கவர் பேஜை போடு, அழகாக பண்ணலாமே, ஜாலியாக பண்ணல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பண்ணிவிட்டு இங்கே ஏற்கனவே மார்ஜினுக்காக நம்ம ஒதுக்கி இருக்கோம், அதை விட்டுரு. அது எப்போதும் மார்ஜின் போட்டு எழுதுங்க, 1 ஸ்கேல் மார்ஜின் போட்டுட்டு நீ அந்த டாபிக் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஃபஸ்ட் கிளாஸாக போடு. அதோட அப்ளிகேஷன் உன் பேரை கூட போட்டுக்க, பை ஸோ கிளாஸ், என்ன டேட்டில் இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன், என்ன டேட்டில் முடித்தேன், புரியுதா, கொடு. நான் அதை சாய் டெக்ஸியில் அடித்து உனக்காக நேராக எடுக்கிறேன். சாய் டெக்ஸியில் ஒன்று அடிப்போம், அடித்து பிரமாதமாக உனக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி அந்த சாப்டர் கொடுத்து. இது ஒரு டாக்கெட். இது வாழ்க்கையில் என்றைக்குமே இருக்கும். அது அப்படியே பாதுகாப்பாக நீட்டாக ஒரு ஃபைல் இருக்குது. இப்போ ஒவ்வொரு டாக்கெட் ரெடி ஆகிடுச்சா, என்னடா மிஞ்சி போனால் ஒரு 10 சாப்டராக, உங்களுக்கு 12 சாப்டராக ஒரு சப்ஜெக்டில் ஒரு ஃபைலுக்குள்ளே கொள்ளிடணும், அட்டகாசமாக இருக்குமே. ஸோ ஒரு ஃபைல் பண்ணுறோன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 ஒன்றுமே இல்லையே. என்னென்ன தண்டை செலவு பண்ணுறோம், இது பண்ண முடியாது. நம்மளால அழகாக பண்ணலாம். நீட்டாக எடு, எங்கே ஒரு ஃபைல் கொண்டு மடிக்கிறப்ப கூட என்னென்னா நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி தந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு இது மடி, அது சும்மா வச்சு நோண்டிட்டு இருந்தில்ல, என்கிட்ட கொண்டாது. ஒரு ஃபைல் எடு, ஃபைல் எடுறா, உன் ஃபைல் தான் இடம், ஏதோ ஒரு ஃபைல் எடு, நீட்டாக பார். இதில் உள்ள ஆரோ மார்க்கும் இதுவும் கரெக்டாக பொருந்துகிற மாதிரி கரெக்டாக வைங்க. ஃபைலிங்கே ஒரு அழகு, ஒரு கலை. நீட்டாக அதை பஞ்ச் பண்ணால் பக்காவாக இருக்கும். உனக்கு இங்கே பாரு, இவன் பண்ணியிருக்கான் பாரு, புள்ளத்தாச்சி மாதிரி வீங்கி ஒரு மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சாயலில். இங்கே பாரு, இஸ் த வே டு ஃபைல். பாதி இது வந்தோடனே ஆஃபீஸில் நாங்கள்லாம் ஆஃபீஸ் போகிறப்ப இந்த ஃபைலு சரியில்லைனாலே எங்கள் டைரக்டர் தூக்கி அடிப்பார். அப்படியே ஃபைலை அப்படியே தூக்கி போடுவார், பொறுக்கிட்டு இருப்போம். பிலீவ் மீ ஆர் நாட், நான் அந்த அளவுக்குலாம் வச்சுக்க மாட்டேன். பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் சில பேர் சோம்பேறிங்க, இந்த மாதிரி ஒன்றுலாம் இருக்கும். என்ன பண்ணுவான்னா அப்படியே தூக்கி அடிப்பார், அப்படின்னு பாரு. அது ஒரு ஸ்டைல் அவருக்கு, கடுப்பாக தான் இருக்கும் அந்த ஆள் மூஞ்சை பார்த்தாலே. ஆனால் அவர் வளர்த்த டிசிப்ளின் தான் இன்றைக்கி நான் இப்படி ஒரு மனுஷனாக நிற்கிறேன். ஒருவேளை உங்களை இந்த மாதிரி இல்ட்ரீட் பண்ணலையே, அதனால தான் உங்களுக்கு புத்தியே வரமாட்டேங்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா எவ்ரி டைம் நல்லா பண்ணுப்பா தங்கம் ராசா இப்படி சொல்லிட்டு இருக்கிறதுனால தான் நீ என்ன பண்ணுற, எப்போ பாரு பிச்சைக்கார மாதிரியே பண்ணிட்டு இருக்கு. பாரு இதில், பாரு இதில் நுனியில் பாரு, வேலை பண்ணிட்டு நான் எவ்வளோ ப்ரொஃபஷனலாக பண்ணுறேன், இவர் எங்கே அடிச்சிருக்காரு பாரு. இதுதான் ஃபைலிங்கா, இதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டான். அது ஃபுல்லாக நொடுக்கிறது, அதுதான் அப்படி லெஃப்டில் அப்படி ரைட்டில் அப்படி நின்றுக்கிட்டே இப்படி பண்ணுறதுனால தான் இத்தனை வினா வருது. அதை ஒழுங்காக உட்காந்து க்ளீனாக பண்ணால் ஏன் வராது, நல்லா தானே வரும். இப்படி நீ கச்சா முச்சான் பண்ணினா இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும், அதை பார்த்தாலே ஃபைல் மாதிரியே இருக்கும். இந்த ரோட்டில் பிச்சைக்காரெல்லாம் ஒவ்வொரு விதமாக படுத்து அஷ்டகோணில் டெட்ராய்டல் ஸ்ட்ரக்சர்லாம் போட்டிருக்கும். இந்த மீத்தேன் மாலிகுலாம் வரிசைப்படுத்த மாதிரி இருக்கும், புரியுதா? அதனால் தயவு செய்து கொஞ்சமாவது அந்த ஆட்டிடியூடை மாற்றிக்கிது. அப்போ நான் ஒரு நல்ல ஃபைல் பண்ணிட்டா நீட்டாக எடு. இதுக்காக தான் இந்த ரிங் ஃபைல்லாம் எங்கே வேணாலும் நீ பிரிக்கலாம், எங்கே வேணால் கோக்கலாம். நீ என்ன பண்ணுற, இதை வச்சுட்டு இதுக்காக தான் இந்த வசதியெல்லாம் பண்ண. எத்தனை பேர் நான் இந்த ஃபைல், நான் சின்ன வயசில் இப்போ படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா மிந்தியெல்லாம் என்ன டேக் ஃபைல் தான் இருக்கும், எவ்ரி டைம் எல்லாத்தையும் திறப்போம். இப்போ உங்களுக்கு கவுடி இல்லை, எந்த சாப்டர் போடுமா, இப்போ இங்கேருந்து இப்படி பிரிக்கணுமா, அப்படியே போய் இங்கேருந்து ஒன்றே டகான்னு இப்படியே பிரிக்கலாம். இத்தனை வசதி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு ஃபைலும் நானே பர்சனலாக போய் பார்த்து இங்கே பேர் சாய் டெக், அதில் லோகோலாம் போட்டு நம்ம பிள்ளை பெருமையாக இருக்கணும். அப்படி சாய் டெக் இன்ஃபர்மேட்டிக்ஸ் இங்கே பண்ணி ஜே அகாடமி அப்படியெல்லாம் பெருமையாக வேண்டாமா? நானும் என்னென்னமா நான் தான் அழகு பார்த்துக்கிறேன். முதுகில் ஒட்டி பார்க்குறேன், மூஞ்சில் ஒட்டி பார்க்குறேன், ஃபைலில் ஒட்டி பார்க்குறேன், நெஞ்சிலையும் ஒட்டி பார்த்தேன். வேறு என்ன தான் பண்ணேன், எனக்கு இப்போ நெத்தியில் தான் ஒட்டணும். அடுத்தது எல்லாருக்கும் இனிமேட்டுக்கு சாய் டெக்கில் ஒரு நெத்தி சூட்டி பரிசாக வழங்கப்படும். ஃபஸ்ட்டு தீக்ஷிதாக்கு ஹெட் பேண்டு, ஆமாம், அதை போட்டு புலிக்குட்டி மாதிரி அங்கே சுற்றுறதுக்கு ஹெட் பேண்டு வேறு வேணும். நான் அமகலம் பண்ணிட்டு இருக்கு பார். இதை போட்டு நீட்டாக தபார் இதை ஃபைல் பண்ணால் இது எவ்வளோ ஜென்டலாக இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சுதா இல்லையா? அதை விட்டுட்டு பிரிக்கிறப்ப காட்டு பிசாசு பிரிக்கிற மாதிரி என்னடா அது, பீஸாவா சாப்பிட்ற? பீஸா சில பேர் பீஸா சாப்பிட்ற மாதிரியே பிசாஸ் எல்லாம் சாப்பிடும்ல, அது மாதிரி ஃபைலையும் மேஞ்சா என்னத்துக்கு ஆகுது?
தயவுசெய்து கொஞ்சம் ஆட்டிடியூடை திருச்சிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் என் ஞாபகமாக வச்சுக்க. அப்படியே வச்சுக்கிறியா? சார் இந்த மாதிரி போட்டு நல்லா கிழிச்சு விட்டாரு. இங்கே பாரு, அங்கே பாரு சைடில், இது எல்லாமே வரும், கவலைப்படாத. இந்த பார், சூப்பரா அருமையாக இருக்கு. ஆனால் இன்னார் பேர்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா ரொம்ப கேவலப்படுவானேன்ட்டு தான். இந்த பத்திரமா வச்சுக்கோ. இனிமேட்டுக்காது ஃபைல் நெக்ஸ்ட் இப்போ வரப்போ சூப்பராக வரணும். ஓகேவா? ரைட், கேரி ஆன்.